ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Mr.Jabastin. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸ், அதாவது ஏஐ டூல்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, அந்த கெரியரில் உள்ளவங்களுக்கும் சரி, ஆபத்தா உண்மையிலே அதை ரீப்ளேஸ் பண்ணுமா அவங்க ரோல்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயத்தை நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சராக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ டூல் வந்து என்னோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுவான், இந்த கேள்வி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லா ரோல்ஸில் இருக்கவங்களுக்கும் அந்த பயத்தோடு தான் இருக்காங்க. எனக்கு புரியுது. முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பயமாக இருக்குது. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை ஒரு கெரியராக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏஐ டூல்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டரை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. குழப்பமாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ள சில விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டர்னால் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்னால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர். நீங்கள் ஒரு கம்பெனிக்கோ இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கோ நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இந்த ஏஐ டூல்ஸ் வந்து உங்களோட சில விஷயங்களை ஈஸியாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ஆட் அக்கௌண்ட்டையோ கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோ ஒரு ஏஐ டூலே வந்து லாகின் பண்ணி அதுவே வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதுக்கு வியூஸ் கொண்டு வந்து அந்த வியூஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பிக்சல்ஸ்லையும் சரி ஸ்டாண்டர்ட் லைப்ரரியும் சரி ரெக்கார்ட் பண்ணி அவங்க ரீடார்கெட்டிங் கேம்பெயின்லாம் ரன் பண்ணி சேல் கொண்டு வருமா? வராது. ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக என்னோட பிஸ்னஸுக்கும் சரி என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் ஒரு ஏஜென்சியாக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கே தவிர இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்னை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணதே கிடையாது. ரீசன் என்னென்னா, எனக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன், 90s மிட்டாய் கடை அவரோட கான்டென்ட்டுக்கு வந்து இப்போ கேப்ஷன் எழுதுறதுக்கு நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்கிட்ட கொடுப்பேன். பட் இது எல்லாமே இப்போ ஏஐ டூல் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கான்டென்ட் எழுதுகிற ரைட்டரை தான் ரீப்ளேஸ் பண்ணதே தவிர டிஜிட்டல் மார்க்கெட்டரை கிடையாது. அதே மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைனர்கிட்ட நிறைய விஷயங்கள் கொடுப்பேன். இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ கேன்வா, அதுக்கப்புறம் செல்லர் பிக் ஏன்னு ஒரு சில டூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு நானே மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல கிராஃபிக் டிசைனர்கிட்ட அப்ரோச் பண்ண வேண்டிய வேலைகள் தான் எனக்கு குறைச்சிருக்கு. பட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டோட ரோல் டிஜிட்டல் மார்க்கெட்டு தான். நீங்கள் வந்து ஒரு டூல் கிடையாது. உங்களோட ஒர்க்குன்ற பார்த்தீங்கன்னா ஒரு டூலாக செய்ய முடியாது. டெய்லி பேசிஸில் மானிட்டர் பண்ணணும். சிபிசி எவ்வளோ இருக்குது, சிபிஎம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா இல்லையா, பட்ஜெட் கரெக்டாக இருக்கா, ஓவரால் லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் உள்ள ஏகாஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு, ஏகாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, இந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கலாக யோசித்து டெசிஷன் மேக் பண்ணுற திறமை டிஜிட்டல் மார்க்கெட்டில் மட்டும் தான் இருக்குது. இன்னமும் இன்றைக்கி தேதிக்கு நான் இந்த வீடியோ கான்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு நிறைய கிராஸ் செக் பண்ணேன். நௌக்கரி இந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டலில் பார்த்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து குறையவே இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து உங்கள் கெரியரே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக எப்பவும் போல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபீல்டில் மேக்ஸிமம் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு நௌக்கரியில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்னு சர்ச் பண்ணுங்கள். நிறைய ரோல்ஸ் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை எல்லா கம்பெனிஸும் உட்காந்து படிங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, ஆஸ் அ ஃப்ரெஷர், நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன கம்பெனி என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு ஓகே இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கம்பெனி கேட்குது, இது என்னால் பண்ண முடியாது, இது என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஸோ உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு செக்டாரில் ஸ்ட்ராங் ஆகிக்கணும். அதே மாதிரி எனக்கு எஸ்இஓ பண்ண தெரியும். அப்போ இன்றைக்கி தெரியும் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, எஸ்இஓன்றதை விட வாய்ஸ் ப்ராசஸிங். அதாவது இப்போ யாருமே கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க, வாய்ஸ் கமெண்ட்ஸ்லேயே கொடுத்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை, அதுக்கு எப்படி நம்மளே வந்து டியூன் பண்ணிக்கணும். லைக் இப்போ ChatGPT மாதிரி ஏஐ டூல்ஸில் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு இண்டெக்ஸாக நம்மளோட வெப்சைட்டோ இல்லை நம்மளை பற்றின விஷயங்களை வந்து இப்போ நான் ரீசெண்டாக நான் வந்து ChatGPT போட்டு பார்த்தேன். ஹவு டு லேர்ன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இன் தமிழ் போட்டால் தெர் ஆர் வேரியஸ் ஸ்டெப்ஸ் டு யூ கேன் லேர்ன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இன் தமிழ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் தமிழ் இ-காமர்ஸ் யூடியூப் சேனல். அந்த மாதிரி வந்துச்சு உண்மையிலே சீரிஸாக. ஸோ அப்போ ஓகே, இன்ஃபேக்ட் நான் எதுவுமே பண்ணல. ChatGPTயில் போய்ட்டு நான் எதுவுமே என்னோட யூடியூப் சேனலையோ இல்லை என்னோட வெப்சைட் எதுவுமே இண்டெக்ஸ் பண்ணல. அப்போ நீங்கள் எஸ்இஓ அனலிஸ்ட்டாக அதுக்கு பண்ணணும். இது ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, இனிமேல் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேம்பெயின்ஸ் ரன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்களோட ஏகாஸை வந்து கரெக்டாக கொண்டு போக தெரிஞ்சுக்கணும். கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டெய்லி பேஸில் மானிட்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரிப்போர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அப்புறம் உங்களோட கீழே இருக்க எம்ப்ளாய்ஸ் கிட்ட கரெக்டாக வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏஐ வச்சு போஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு டிமாண்ட்ஸ் அதிகமாகிடும். ஸோ உட்காந்துட்டு நம்ம என்ன வேணால் பேசலாம். நம்ம இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரோபோட்டிக்ஸ் வந்து இந்த உலகத்தை மாற்றிடும், நமக்கு வேலை இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கப்புறமும் நம்ம டெக்னாலஜிலாம் நிறையா ஜெயிண்ட்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நார்மல் டிஜிட்டல் மார்க்கெட்டரை விட
ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா யூ ஆர் த மோஸ்ட் டிமாண்டட் பர்சன். ஸோ அதனால் உங்களோட மனசை தளர விடாமல் தயவுசெய்து இப்போ இருக்க என்ன ஃபோக்கஸ் இருக்குங்களோ அதே ஃபோக்கஸில் ப்ளஸ் இந்த ஏஐ டூல்ஸையும் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு ப்ராம்ப்ட் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா யூ ஆர் த மாஸ்டர்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ.